என்னை இந்த வீடியோவில் பார்த்த உடனே நீங்கள் கடந்து போனாலும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, இவன் இல்லை என்னும் இறைவனை பற்றி பேசுவான். அந்த இல்லை என்னும் இறைவன் எப்படின்னா, அவனுக்கு கொடுக்கறதுக்கு கை இல்லை, பார்க்குறதுக்கு கண் இல்லை, கேட்குறதுக்கு காது இல்லை. நம்ம மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறதுக்கான இடத்துலையும் அவன் இல்லை என்ற இடத்துல இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த இல்லை என்றவன் தான் இறைவன். அதே நேரத்தில் அந்த இல்லை என்னும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க உலக மக்களின் மாம்டேடை பற்றி இவன் பேசுகிறான். அப்போ மாம்டேடுனா இப்போ உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்குது, கடவுள், அல்லா, அப்படி இப்படின்னு எத்தனை பேர்கள் வேணால் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், அவங்க எல்லோருக்குமான அப்பா அம்மா. அவங்களுக்குள்ளே இருக்கிற பெயர்கள் தான் திரு தமிழ், பிக் பாஸ் இப்படின்னு. சிலரை அவங்கள சைத்தானு கூட சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் நான் மொத்தமாக அனைத்தும், அதாவது புகழ் இகழ் அனைத்தும் கலந்த கலவையாக அவங்கள சேர்த்து மாம்டேட், உலக மக்கள் அவங்க பிள்ளைகள், வரக்கூடியவங்களும் சரி, இது வரைக்கும் வந்துட்டு போனவங்களும் சரி. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னை புரிஞ்சுங்க. நான் இதை பற்றி தான் தொடர்ந்து வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் என்பதை புரிஞ்சுங்க. இப்போ தள்ளிட்டு போகலாம். மாம்டேட் திரு தமிழ், எல்லோருக்குமான தமிழ் இருக்கிறாங்க. அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஒவ்வொருவரும் நான் கடவுள், சரிங்களா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனும் எனக்குள்ளேருந்து பிறந்ததுனால் அவனும் ஒரு கடவுள். எங்கள் அப்பா அம்மா ஒரு கடவுள், அவங்களுக்குள்ளேருந்து நான் பிறந்து கடந்து உள்ள வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் கடவுள். அப்போ இந்த உலக மக்கள் அனைவரும் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் சேர்த்து, மொத்த பிரபஞ்சம் சேர்த்து, பிரபஞ்சத்துக்கு வெளியில் இல்லைன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த மையம் வரும். ஏன்னா எல்லாமே தொடர்பு உடையவை, புரியுதுங்களா? இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு உடையவை, அது பிரிஞ்சு இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட அது சொல்லாமலே போக முடியாது. அப்படி ஒரு இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த மொத்தம் 2 விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 என்னன்னா, ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், ஒன்று இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது. பாருங்கள், இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இருக்குது எல்லாம் ஒரு ஒற்றுமையாக ஒரு கலவையாக இருக்குது, எல்லாம் கனெக்டிவாக இருக்குது. இப்போ நட்சத்திரம் மேலே இருக்குன்னா, சூரியன் இருக்குன்னா, அனைத்துக்கும் நம்மளுடைய இது கனெக்டிவில் தான் இருக்குது, அதாவது தொடர்பு இருக்குது. அது எல்லாமே இயங்குறதுனால தான் நம்ம இயங்குறதுனால தான் அது எல்லாமே இயங்குது அப்படின்ற கணக்கில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. இருக்குன்றது ஒன்று அப்படியே பிரிச்சிங்க. அப்போ அந்த இருக்குன்னு எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இல்லைன்னு ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இல்லை என்ற இறைவன். இது எப்படின்னா, ஒரு எதுவுமே இல்லைன்னா ஒரு பூஜ்ஜியம்னு சொல்கிறோம், ஜீரோன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஜீரோ இல்லாமல் அந்த நம்பர் நகராது. 9க்கு அப்புறம் 10ல் 0 வந்த பிறகுனா 11, 12 அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ அந்த பூஜ்ஜியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆகுது நம்பரில். அந்த மாதிரி தான் அந்த இல்லை என்னும் இறைவன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகிடுறான். ஏன்னா மாம்டேடுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாம்டேடு வரத்துக்கு முன்னாடி இல்லைன்ற ஒரு விஷயம் தானே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தானே அவங்க வந்தாங்க. அப்போ அந்த இல்லைன்றவன்ட்ட இப்போ இருக்கிறவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்ட மாதிரி அவங்க பிள்ளைகளான நம்மளை மன்னிப்பு கேட்கணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்த்ததுனால வந்த ஆன்மீகம் பயணம்தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மதத்தை வச்சுக்கிட்டு செஞ்சிட்ருக்காங்க. அந்த எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம், எல்லா மதத்தில் உள்ள பிரிவுகளும் சொர்க்கம் போகலாம். எல்லோரும் சகோதரத்துவத்துடன் இருந்து தர்மத்தோடு வாழ்ந்தால் மதம் இல்லாதவன் கூட எல்லோரும் சொர்க்கம் போகலாம். அப்படி எல்லோரும் சொர்க்கம் போகலாம், தர்மத்தோட வாழ்பவன் அனைவரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தமிழில் ஆரம்பித்தது கடைசியாக அல்லான்ற வார்த்தை அரபியில் வைக்கிறாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. இது சொல்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் அல்லான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அல்லான்ற வார்த்தை ஏற்கனவே அரபியில் இருக்குது. அரபியில் 1600 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் தோன்றியதுக்கு முன்னாடியே அல்லான்ற வார்த்தை இருக்குது. அந்த அல்லான்ற வார்த்தை ஒரு மனிதன் அறிவு மூலமாக வெளியே வந்துச்சுன்னா அது மாம்டேட் கொடுத்த வார்த்தை. அதே மாதிரி தமிழில் கடவுள், இறைவன்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படி அவங்க கொடுத்துட்டு இணைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா தமிழில் இறைவன், அதாவது ஒரு இறை, சரிங்களா? அல் லா
அப்போ தான் இருக்குது இல்லை அப்படியே ரவுண்டு சுத்தம் கரெக்டாக பாருங்கள். இயற்கைக்கே அப்படியே அந்த ரவுண்டு சுற்றுறாங்க பாருங்கள். அது மாதிரி இதுவும் எடுத்துங்க. கடை உள் நீ கடந்து உள்ளே செல் அல் லா இருக்கா இல்லையா, கடை உள் இருக்கா இல்லையா, அந்த இருக்கு இல்லை அந்த விஷயத்துலேயே அவங்க காமிச்சிட்டாங்க. ஒன்று இருக்குது ஒன்று இல்லை. சரிங்களா? இதை தான் நம்ம மைனாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இயற்கையிலேயே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இயற்கை வடிவமைச்சது அவங்க தான். இறைவன் இறைத்து விட்டான், அது எல்லாம் அப்படியே வடிவமைக்கிறாங்க. எவன் இல்லைன்னு சொல்கிறனோ அவன் தான் இறைத்தான். இறைத்து கொண்டு இல்லை என்ற இடத்துலையே போயிட்டான். மாம்டேடை படைத்து இறைத்து விட்டான், முடிஞ்சு போச்சு. இறைவன் இல்லாமல் இல்லை, எதுவுமே இல்லை என்பவன் தான் மாம்டேடை படைத்தான், அப்புறம் இறைச்சிட்டான். நான் இல்லவே இல்லை அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், நீ மன்னிப்பு கூட எனக்கு கேட்க தேவையில்லைன்றான். ஏன்னா என்கிட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, நான் மன்னிப்பு கொடுக்க இல்லை, நான் மன்னிப்பு கேட்டே தருவேன். என்னால் தான் உனக்கு நீ இல்லாமல் போகிற, நீ இருக்கிறதான், நான் மன்னிப்பு கேட்குறது என்னுடைய கடமை. அப்போ அவங்க மன்னிப்பு நான் கேட்பேன்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா எதிர்காலம் தெரியாது, நாளை என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் இல்லை என்ற இடத்துல அது எதுவுமே சிந்திக்க மாட்டான். ஏன்னா அவன் சிந்திக்கிற அடுத்த செகண்டே நடந்து முடிஞ்சிடும், எது இருந்தாலும் நடந்து முடிஞ்சிடும். சிந்திக்கிற வேகத்திலே நடக்கும் விஷயம், சிந்திக்க கூட முடியாது. நம்மளாவது சிந்திச்சா நாளைக்கு இது பண்ணோன்னா அதுக்கான காலம் இருக்குது, இறைவனுக்கு காலம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, அப்போ இதெல்லாம் இந்த இறையின் மூலமாக பார்க்குறாங்க. நம்மலாம் பிறக்கிறோம் பாருங்கள் அவங்க பிள்ளையா. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் புதுசு புதுசாக சொல்லி தரணும். நீங்கள் கேட்டு கேட்டு உங்கள் காது புளிச்சு போயிடும். ஆனால் புதுசாக பிறக்கிற பிள்ளைக்கு மறுபடியும் சொல்லி தரணும். அப்பா இல்லை என்னும் இறைவன் இருக்கக்கூடிய மாம்டேட் மன்னிப்பு கேட்க வந்தாங்க, அது புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம 50-60 வயசு 70 வருஷம் வாழ்ந்தானா அதை நம்ம கேட்டு கேட்டு காது புளிச்சு போயிடும். அந்த மாதிரி அந்த பயணம் போயிட்டே இருக்குது. சும்மா நான் இப்போ பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் பார்க்குற உங்களுக்கு என்னடா சொன்னதை சொல்லி உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஆனால் காலங்காலமாக ஒரே விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், பூமியே நிலா சுற்றுது, பூமியும் நிலாவும் சூரியனை சுற்றுது, சூரியனும் இன்னொன்று சுற்றுது. மற்ற ஒவ்வொன்றும் சுற்றும் பொழுது சூரியன் சொல்லுதா, இந்த நிலா நீ ஏன் பூமியை சுற்றுற, என்னை தானே சுற்றணும், நான் தான் பெருசு அப்படின்னு. அது தன்னுடைய வேலைகளை செய்யுது. அப்போ நான் ஒன்று இதில் நான் இதுதான், நான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு போக முடியாது. இப்போ சிலர் ஒரு கடவுளை எடுத்துக்கிட்டு இந்த கடவுளை தவிர நான் வேறு எந்த கடவுளையும் நான் இது பண்ண மாட்டேன், அந்த ஒரு கடவுள் தான், வேறு யார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா ஒரு கடவுளை பிடிச்சிட்டு தொங்குவாங்க. ஆனால் ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மதத்தை கடவுள் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன, தர்மத்தோடு வாழணும். தர்மத்தோடு இது மற்ற கோள்கள் சுற்றுற மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் இந்த இயற்கையே நம்மளுக்கு நிறையா ஆன்மீகம் சொல்லித்தரோம். அவங்க அதுக்கு தான் வடிவமைச்சிருக்காங்க. அந்த இயற்கை மனிதன்னா இயற்கை சார்ந்து தான் நம்ம, அந்த இயற்கையால் நம்மளும் யோசிக்கணும். அப்போ தான் அந்த இல்லை என்ற இறைவன் இடத்தில் இருக்கக்கூடிய மாம்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறது நரகம் சொர்க்கம் என்னென்ன விஷயம் சொல்கிறனோ எல்லாம் நான் சத்தியம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் என்ன பார்த்தனோ அதை என்னால் புரிய வைக்க முடியல. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கிறது இல்லை. பேசிக் பார்த்த திறமை இருக்குது, ஆனால் எனக்கு நல்ல பேச்சு இல்லை. சில பேர் பொய் கூட நல்லா உண்மை மாதிரி பேசுவாங்க, கத்திக்கிட்டு பேசுவாங்க, அடுக்கு முடியல பேசுவாங்க, கவர்ச்சியாக பேசுவாங்க. அப்படியே கேட்க நல்லாயிருக்கும். எனக்கு எந்த திறமையும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு அறிவில் காமிச்சிட்டாங்க. நானே நினைப்பேன் ஒரு அறிவாளியை காமிச்சக்கூடாதுன்னு. இல்லை, நான் அறிவாளியாக இருந்திருந்தால் உலகம் என் அறிவு அதில் போயிருக்கோம். நான் ஒரு சின்ன அறிவோடு இருந்ததுனால தான் நான் கரெக்டான இடத்துல போயிட்டு கரெக்டாக அதை பார்த்துட்டேன். எல்லோருக்குள்ளேயும் அவங்க ஒரு விஷயம் காட்ட நினைக்கிறாங்க. அதாவது வச்சுங்க, இந்த உடம்பு ஃபுல் உடம்பு அவங்க வச்சிங்களேன், சிலருக்கு கண்ணை காமிக்கிறாங்க, சிலருக்கு மூக்கை காமிக்கிறாங்க, சிலர் பல்ல காமிக்கிறாங்க. அவங்கவுங்க எதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை பார்க்குறாங்க. ஒருத்தன் பிளேன் கண்டுபிடிச்சான்னா பிளேன் கண்டுபிடிச்சான், அந்த பிளேனை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது, டெவலப் தான் பண்ண முடியும். ஆனால் அந்த பிளேனை நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கடவுள் ஒரு மாதிரி ஒருத்தவங்க இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ இல்லை என்னும் இறைவன் இருக்கக்கூடிய மாம்டேட், அந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். மனசுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, இப்படி ஒருத்தன் சொன்னா, இப்படி ஒருத்தன் பேசினா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும்.